வாழ்க்கையில் ஒரு கடன் பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால் அந்த பணத்தை கட்ட முடியலைங்கும் பொழுது நம்ம மனசில் பார்த்திங்கன்னா 1008 வருத்தங்கள், ஒரு குழப்பங்கள், ஒரு வேதனைகள். ஐயோ, அவன் ஃபோன் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபினான்ஸில் வாங்கியிருப்பீங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வாங்கியிருப்பீங்க, ஆன்லைனில் வாங்கியிருப்பீங்க, பல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாங்கியிருப்பீங்க. என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. அதற்குண்டான சோர்ஸும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மனசில் பார்த்திங்கன்னா ஒரு பயம், ஒரு மன உளைச்சல், ஒரு வேதனை சூழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அதை பற்றியே நீங்கள் அந்த வருத்தங்களை, கோபங்களை, துக்கங்களை, வேதனைகளை மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. ஸோ இமீடியட்டாக அதுலேருந்து வெளியில் வரணும்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் நெகட்டிவ். நான் சொன்ன எல்லாமே நெகட்டிவ் எண்ணங்கள். ஸோ பாசிட்டிவ் எண்ணங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதிலேருந்து என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அன்பு தியானம், கேள்வி தியானம் சிறப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை இன்புட் பண்ண உங்களுக்கு